ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் விருந்து எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மட்டனில் பாதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கிடணும். நமக்கு குக் பண்ணும்போது மட்டன்லேருந்தும் தண்ணி வரும். அப்போ நம்ம அதிகமாக வச்சுருந்தோன்னா வெளியிலலாம் தெரிக்கும். அதனால் பாதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி வச்சா போதும், நமக்கு அடி எதுவுமே பிடிக்காது. இப்போ இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் அரைச்சது, ஒரே ஒரு தக்காளி போதும். 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு தக்காளி போதும். அதிகமாக இருந்தால் ஃப்ளேவர் மாறிடும். இப்போது கரம் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். அந்த மட்டன் மசாலா மட்டன் மசாலா கடையில் வாங்குகிற பொடி தான் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 400 கிராம் மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அல்லது வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருப்போம்ல, அதில் 1 ஸ்பூன் இந்த மசாலா தூளோடு நம்ம சேர்த்துக்கிடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரத்தில் ஆயில் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொதுவாக நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் இருக்கும். கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து அது பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். இப்போ உங்ககிட்ட புதினா இலைலாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி சூப்பராக நல்லா இருக்கும். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகணும், அது அளவுக்கு நம்ம இதையும் வதக்கிக்கிடலாம். பச்சை வாசனைலாம் போகிட்டு அப்புறம் நம்ம மசாலா பொடி எடுத்து வச்சுருக்குறோம்ல, மட்டன் மசாலா, அதை நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூட காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கடையில் வாங்குகிற மட்டன் மசாலாலும் நமக்கு காரம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் மட்டன் வேக வைக்கவும் காரம் சேர்த்துருக்கோம். பார்த்து சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கிடணும். இது மாதிரி வதக்கும் போது தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் இது கூட நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கும் போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு வந்து குக்கரில் விசில்லாம் வச்சுருந்தோம்ல, விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கி நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இது கூட நம்ம அந்த மசாலா கூட இதை சேர்த்துற வேண்டிதான். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த மட்டன் பீஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து 50% அல்லது 70% வந்து வெந்திருக்கும். அது வந்து மட்டனை பொறுத்து தான் அந்த வேகிறது இருக்கும். சில மட்டன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு வெந்திருக்கு அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மசாலாவும் நமக்கு வதங்கியிருக்கு. அந்த பீஸ் மட்டும் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அதை வதக்கிக்கிடலாம். திருப்பியும் நம்ம குக்கரில் வச்சு தான் நம்ம விசில் வைக்க போகிறோம். அப்படி திருப்பி நம்ம குக்கரில் வச்சுருக்கும்போது இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து நமக்கு பீஸ்லலாம் சூப்பராக நமக்கு மசாலாலாம் சேர்ந்துருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 விசில் வச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்து திருப்பி ஒரு 2 விசில் வைங்க. சில மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு 5 விசில் வச்சுருக்கிறேன். திருப்பி நான் 3 அல்லது 4 விசில் வச்சா தான் எனக்கு நல்லாவே வேகும் மட்டன். அந்த தண்ணி ஏற்கனவே வேக வச்சோம்ல, அந்த தண்ணியில் இப்போ எல்லாத்தையும் நம்ம கொட்டிடலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிடணும். தண்ணி அதிகமாக வச்சா வெளியில் தெரிக்கும், கம்மியாக இருந்தாலும் நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு, இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம விசில் எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு வச்சோன்னா ஒரு 4 விசில் அளவுக்கு வைக்கலாம், அடி பிடிக்காது. இப்போ திருப்பி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விசில் வச்சு ப்ரெஷர்லாம் அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக நமக்கு வெந்திருக்கு. அந்த மசாலாலாம் அந்த பீஸோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். நல்லா மேலேயே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அவ்வளோதான்.
திருப்பி நீங்கள் வந்து ஒரு வேளை தண்ணி இன்னும் அதிகமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவு குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும், அதனால் நான் ஸ்டவ்வில் திருப்பி நான் ஆன் பண்ணி வைக்கல, கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான் தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இன்றைக்கி ப்ரான் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு பொரிஞ்சதும் இது கூடயே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன். பிரியாணி இலையும் சேர்த்துருக்கிறேன். இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா வரணும் அப்படின்னா வெங்காயமும் தக்காளி நமக்கு அதிகமாக போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கிடலாம். வதக்கும் போது நமக்கு இன்னும் குவான்டிட்டி கம்மியாகும். இது கூட தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மசாலா வந்து அடிபிடிச்சிடக்கூடாது. இந்த ஆயிலே லைட்டாக வதக்கிக்கிட்டு இதுக்கடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி இன்றைக்கி 3 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடய சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் நமக்கு வெந்துடும், நல்லா மசிச்சு வந்துடும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு இதை மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரானை வந்து சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டா நமக்கு நல்லா இருக்காது. ப்ரான் வந்து 1/2 கிலோ இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நம்ம வாங்கி கடையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இதனோடய சேர்த்துருக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு ப்ரான்லேருந்து இப்போ கொஞ்சம் தண்ணி வரும், அதிலே நல்லா குக் ஆயிரும். ப்ரான் வந்து 15 நிமிஷத்துல வெந்துடும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரான் போட்டு 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். சீக்கிரம் நமக்கு வெந்துடும், அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இப்போ தண்ணி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் ப்ரானும் எடுத்துக்கலாம், சின்ன சைஸ் ப்ரான்னாலும் இதே ப்ரொசீஜர் படி நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா அந்த ப்ரான்லேருந்து வந்து நல்ல கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆனதும் இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக உடைய வந்துச்சு. நல்லா சாஃப்டாக கட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அல்லது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், மல்லி இலை தூவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ப்ரான் தொக்கு. டக்குன்னு நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் இதையும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்யலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் 1 ஸ்பூன் கல் உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 15லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்மெல் எதுவுமே நமக்கு வராது. இப்போ ரெடியாக இருக்குது. கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 10-12 சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்துருக்கேன். 2யுமே தனித்தனியாக அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் நம்ம அந்த பட்டை கிராம்பு அதில் ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதனுடைய ஃபுல் ஃப்ளேவரும் நமக்கு நல்லா கிடைக்கும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். நல்லா இப்போ வதங்கிட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் சிக்கன் மசாலா பொடி வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம்.
நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா வதக்கிக்கிடணும் ஆயில்லே. இந்த ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டை நம்ம வதக்கிக்கணும். இதுதான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஆனால் அடிபிடிச்சிடாமன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி வரும். அதனால் முதல்ல தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கவே வேண்டாம். இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி ஆயிலே நல்லா வறுக்கணும். நம்ம ஆயிலே இது மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட இது மாதிரி பண்ணால் தான் நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வந்து சிக்கன் வெந்துடும். அப்பப்போ மூடி வச்சுக்கிட்டு அடிபிடிச்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாகவே வேணும், அதுதான் பிடிக்கும் அப்படின்னா இப்படியே குக் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கும்போது வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா எல்லாம் கிரேவி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் இறக்கிக்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோட் ஆகிருக்கு நல்லா சிக்கனில் மசாலாலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூப்பராகவே நமக்கு வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கும் இதை மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வேக வைக்கிறதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை விட இதான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு சேம் டைம் நமக்கு சிக்கனும் சூப்பராக வந்துட்டு. இந்த ஸ்டேஜ் ஓகேனா உங்களுக்கு இதிலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். உப்பு இந்த டைமில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சிக்கன் ஆல்ரெடி வெந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துருக்கோம்லாம், இது நல்லா கொதித்து நல்லா ஒரு கொஞ்சம் திக்காக வரட்டும். அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து சூப்பராக கிரேவி ரெடி ஆகிட்டு இனி வந்து இலை தூவி இறக்கிற வேண்டிதான். சிக்கன் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து மீன் பொரிச்சிடலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு சாலை மீன் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். மீனையுமே வாங்கிட்டு வந்ததும் ஒரு பாத்திரத்தில் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சு நல்லா உரசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கூட மசாலா தடவி வச்சிடலாம். இதுக்கு உப்பும் மிளகாய்த்தூள் மட்டுமே நமக்கு போதும். 1 ஸ்பூன் உப்பு, இது சின்ன ஸ்பூனால் நிறையா எடுக்கிறேன். பெரிய ஸ்பூனு 3 ஸ்பூன், இவ்வளோ மீனுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி வச்சிடணும். எக்ஸ்ட்ரா வந்து மசாலா எதுவுமே நமக்கு சேர்க்க வேண்டாம். உப்பு மிளகாய்த்தூள் மட்டுமே போதும். சூப்பரான டேஸ்ட்டில் மீன் வரும். நிறைய எக்ஸ்ட்ரா மல்லித்தூள் அது மாதிரிலாம் சேர்க்காமல் இதை மட்டும் நம்ம சேர்த்து செய்யும்போது மீனோட ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக நமக்கு கிடைக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக சாலை மீன்லாம் ரொம்ப டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. இப்போ எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நம்ம தடவி எடுத்து வச்சுக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் ஊறினாலே கூட போதும். லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு பொரிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனாலும் போடுங்க. ஆயில் கம்மியாக வச்சாலும் கீழே அந்த ஒட்டுற மாதிரி சில பேருக்கு இருக்கும், மசாலாலாம் உதிர்ந்து வந்துடும். ஆனால் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. கம்மியாகவும் ஆயில் இருக்க வேண்டாம், ஒரு மீடியமாக ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உடனே போட்ட உடனே திருப்பி போடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டால் உடையாமல் இருக்கும். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நமக்கு உடஞ்சி போகாது. கொஞ்சம் பழைய மீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சி தான் போகும். ஒரு பேட்ச் வந்து நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்ததோடு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அல்லது மேலே லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயாசம் பார்க்கலாம். பால் பாயாசம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். நைலான் ஜவ்வரிசி சொல்லுவாங்களா, ரொம்ப கண்ணாடி குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோன்னா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இல்லைன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். பால் வந்து சூடாக தான் நம்ம பாயாசத்தில் ஊற்றணும். பால் ஆறி இருந்துச்சு அப்படின்னா திரஞ்சிரும். நம்ம சூடாக பாயாசங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆறின பாலை ஊற்றினோம்னா திரஞ்சிரும். அதனால் பால் சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி வேகட்டும். இது ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் பால் சேர்த்து திருப்பி ஃபுல்லாக வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் திடீர்னு பால் சேர்த்ததுக்கப்புறம். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கம்மியான தண்ணியில் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கணும். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிபிடிச்சிரும். இப்போ பால் எல்லாம்
சேர்த்து ஜவ்வரிசி வேகட்டும். இது கூட நான் 2, 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டால் சூப்பராக இருக்கும், வாசனை நல்லா வரும். இப்போ வெந்துட்டு கொஞ்சமாக மட்டும் நான் சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியா அதிகமாக சேர்த்தோம்னா உறிஞ்சிக்கிடும், பால் அதெல்லாம் உறிஞ்சிட்டு ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேமியா டக்குன்னு வெந்துடும், அவ்வளோதான். சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சுகர் சேர்த்துட்டோம்னா அதுக்கடுத்து ஜவ்வரிசிலாம் வேகாது, அப்படியே முத்து முத்தாவே இருக்கும், நல்லா இருக்காது. சுகர் வந்து 1 கப் எடுத்துட்டோன்னா 1 கப் சேர்த்துக்கலாம். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப். இன்னும் உங்களுக்கு அதிகமான ஸ்வீட் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி வரும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸை வந்து நெய்யில் தாளித்து வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். நம்ம பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நமக்கு கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். இப்போ முந்திரியும் கிஸ்மிஸையும் வறுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த பாயாசத்தில் சேர்த்துட வேண்டியதான். ஒருவேளை திக்காகிட்டு சாப்பிட்ற நேரத்துலனா கொஞ்சம் தனியாக வெந்நி வச்சு மிக்ஸ் பண்ணி சுகர் வந்து அளவு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ரசம் வச்சிடலாம். ரசத்துக்கு வந்து புளி முதல்ல நீங்கள் ஊற போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் எடுத்துக்கலாம். நமக்கு ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது கருவேப்பிலும் கொத்தமல்லி தான். அதை வந்து கொஞ்சமாக இந்த அரைக்கும் போதும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். திருப்பி ரசம் வைக்கும் போதும் நம்ம சேர்ப்போம். அப்புறம் ஒரு 5, 6 பல் பூண்டு, தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாகவே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடக்கூடாது. இது மாதிரி கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து புளியை வந்து நம்ம கரைச்சிக்கிடலாம். புளியை கரைச்சிட்டு அந்த டஸ்ட்டை எடுத்துடலாம் வெளியில். இது கூடயே நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். வேக வச்சு நம்ம தக்காளி சேர்க்குறதுக்கும் இது மாதிரி பச்சையாக கரைச்சி சேர்க்குறதுக்கும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் தக்காளி ரசம் வச்சுருந்தீங்கன்னா தக்காளி அதிகமாக எடுத்துக்கோங்க, புளியை வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி தோல்லாம் உள்ளே இருக்கட்டும், அப்போ தான் ரசம் வந்து ப்ளெயினாக இருக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளிப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக போதும். வெந்தயம் கருகினா கசந்துரும், அதனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு வந்து வத்தல் தான். ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா அந்த நம்ம மிளகு பூண்டுலாம் இடித்தோம்ல 1, 2 அது கூட ஒரு வத்தல் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இனிமேல் நம்ம பொடிச்சு வச்சுருக்கலாம் 1, 2 அந்த மசாலாலாம் போட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் சூப்பராக வரும். கொஞ்சமாக மட்டும் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல புளியும் தக்காளியும் சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது, அது கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் நல்லா நுரைச்சி கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம மல்லி இலையை இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும், அல்லது ரசம் கடுத்துரும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு கரைஞ்சதும் நம்ம டேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிட வேண்டியதான்.